9ஆம் நாள். உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு தேவை. நாங்கள் இங்கிலாந்துக்கு திரும்பிச் செல்லப் போகிறோம். அங்கே ஒரு தியான மையம் தொடங்க விரும்புகிறோம். அங்கே மனநல மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு தியானத்தை அறிமுகப்படுத்தலாமா? அதற்காக மருத்துவமனை அதிகாரிகளை அணுகலாமா? செய்யலாம். அவர்களை சில வகையான இயக்க நிலை தியானங்கள் செய்ய வைக்கலாம். அது மன நோயாளிகளுக்கு பேருதவியாக இருக்கும். மனநலமில்லாதவர்களின் முதல் தேவை அவர்கள் மனதில் அடக்கி வைத்திருக்கும் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால். அது ஒன்றுதான் அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சை முறை. ஏனெனில் மக்களின் உணர்வுகள் பலகாலமாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர்கள் வாழ்க்கையே திசை மாறி போய்விட்டது. அவர்கள் மனநோயாளிகளாகிவிட்டார்கள். அவர்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டால், அவர்களுடைய பைத்தியக்காரத்தனம் கூட அனுமதிக்கப்பட்டால், அந்த பைத்தியக்காரத்தனம் மறைந்துவிடும். உலகம் மொத்தமும் பைத்தியமாக இருக்கிறது. காரணம், யாருக்குமே பைத்தியமாக இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் இருக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட இடத்துல அவன் பைத்தியமாக கூட இருக்கலாம். அந்த இடத்தில் இருக்கும்போது அவன் மற்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் தினமும் அரை மணி நேரம் பைத்தியமாக இருக்க அனுமதிக்கப்பட்டால், மீதமுள்ள 23 மணி நேரத்தில் அவன் தெளிவாக இருப்பான். சித்த பேதமும் மனிதனின் ஒரு பகுதி. அது ஒரு ஆழமான சமச்சீர் நிலை. நீங்கள் மிகவும் சீரியஸ் ஆகிவிட்டால் உங்களை மீண்டும் இந்த பூமிக்கு இழுத்து கொண்டு வர கொஞ்சம் சிரிப்பு தேவை. நீங்கள் மிகவும் இறுக்கமாகிவிட்டால் மீண்டும் தளர்வடைய ஏதாவது தேவை. சொல்லப்போனால் மக்கள் தங்கள் கிறுக்குத்தனத்தை வெளிப்படுத்த சமூகம் அங்கீகரிக்கும் வழிகள் பல உள்ளன. ஒரு கால்பந்து போட்டியோ கைப்பந்து போட்டியோ நடக்கிறது. ஆயிரக்கணக்கில் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய பைத்தியங்களைப் போல்தான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்வதில்லை. அதன் பின் அவர்கள் புத்துணர்வுடன் தெளிவாக இருக்கிறார்கள். கால்பந்து போட்டியை தொலைக்காட்சியில் பார்க்கும் போதே சிலர் பைத்தியங்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள். சிரிக்கிறார்கள், குதிக்கிறார்கள், கூச்சல் போடுகிறார்கள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஒருவர் இந்த கூத்தை பார்த்தால் என்ன நினைப்பார்? அவரால் நம்பவே முடியாது. அவ்வளவு உணர்ச்சி வசப்பட என்ன காரணம் என்று சிந்திப்பார். ஏதோ சில மனிதர்கள் ஒரு பந்தை இங்கே இருந்து அங்கே எறிகிறார்கள். அதனை வேறு சிலர் திருப்பி எறிகிறார்கள். இதை பார்த்து எதற்கு லட்சக்கணக்கான மக்கள் கிளர்ச்சி அடைய வேண்டும் என்று சத்தியமாக அவருக்கு புரியாது. இந்த வெறித்தனமான போக்கு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வடிகால் என்று பாவம் செவ்வாய் கிரகவாசிக்கு தெரியாது. இதுபோல் ஒவ்வொரு நாடும் ஒரு வடிகாலை, ஒரு கருவியை வைத்திருக்கிறது. போர் கூட இது போன்ற ஒரு வடிகால்தான். எப்போதாவது மக்கள் பித்து தலைக்கேறி தங்கள் சினத்தையும் வெறுப்பையும் காட்டி மனம் போன போக்கில் அழிவு வேலையில் இறங்க போர் ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போது அவர்கள் வெறுப்பிற்கும் அழிவிற்கும் ஒரு பெரிய காரணம் கிடைத்துவிட்டது. நாட்டுப்பற்று, தாய்நாட்டை காப்பது. அதனால் அவர்களை யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு போரில் நீங்கள் இஷ்டம் போல் நாச வேலையில் ஈடுபடுகிறீர்கள் என்றாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எந்த குற்ற உணர்வும் உங்களிடம் இல்லை. சுருக்கமாக சொன்னால், உங்களுக்கு தற்காலிகமாக பைத்தியம் பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் தினமும் சில மணி நேரமாவது பைத்தியமாக இருக்க நாம் அனுமதிக்காவிட்டால் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் மனநல மருத்துவமனைகளுக்கு போய் தியானம் செய்யுங்கள். மனநோயாளிகள் உங்களை பார்ப்பார்கள், பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நமக்கும் இவர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே.
என்று சொல்வார்கள். அதன் பின் அவர்களும் தியானம் செய்ய முன் வருவார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவலாம். மனநிலை சரியில்லாதவனுக்கு தேவை ஒரு மருத்துவர் இல்லை, ஒரு நண்பன். ஒரு மருத்துவர் தள்ளி இருக்கிறார். பல நேரங்களில் அவர் ஓர் உணர்ச்சியுள்ள மனிதனாக நடந்து கொள்வதில்லை. தன் தொழிலிலேயே கவனமாக இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டில் மனநோயாளி அவர் தொழில் செய்ய உதவும் ஒரு கருவி. அவனை ஒரு ஜட பொருளாகத்தான் பார்க்கிறார். அவன் ஒரு பழுதுபட்ட இயந்திரம். அதை எப்படி சரி செய்யலாம் என்றுதான் அவருடைய கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனநோயாளிக்கு தன்மேல் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு நல்ல நண்பன் தேவைப்படுகிறான். அவனை ஒரு ஜட பொருளாக பார்க்காமல் உயிரும் உணர்ச்சியும் உள்ள மனிதனாக பார்க்கும் ஒரு நண்பன் தேவைப்படுகிறான். அந்த நண்பன் அவனுடைய மனநோயை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பைத்தியம் இருக்கிறது, ஒரு தெளிவானவன் இருக்கிறான் என்று அந்த நண்பனுக்கு தெரியும். பித்து பிடித்தல் என்பது மனிதனின் இரவு காலம் என்று சொல்லலாம். அது இயற்கையானது. அதில் எந்த விபரீதமும் இல்லை. ஒரு மனநோயாளியிடம் போய், அப்பா நீ மட்டும் பைத்தியம் இல்லை, நானும் தான் என்று நீங்கள் சொன்னால் உடனே உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பாலம் உண்டாகிறது. அதன் பின் நீங்கள் அவனுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யலாம். நான் உங்களுடன் இருப்பேன். நாம் முதல் நாள் சந்தித்த ததாதா குழுவினர் சிலர் வந்திருக்கிறார்கள். அந்த குழுவிற்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை அறிய முதல் நாள் உரையை காண்க. அந்த குழுவினரில் சிலர் ஓஷோவிடம் உரையாட முன் வருகிறார்கள். ஒருவர், நான் எல்லா குழுக்களிலும் பங்கேற்க ஏற்பாடு செய்துவிட்டேன், என்றாலும் என்னை மாற்றிக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஓஷோ, மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறது. அதனால்தான் எல்லா குழுக்களிலும் சேர்ந்தீர்கள். ஆனால் இப்போது மாற்றம் நிகழத் தொடங்கியதும் உங்களுக்கு பயம் வந்துவிட்டது. வளர்ச்சி கடினமானது. அது வலியை உண்டாக்கும். ஏனென்றால் வளர்ச்சிக்காக நீங்கள் சில இழப்புகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புதியது வளரும். சிலவற்றை அழித்தால்தான் புதியது வளர முடியும். மறுபிறவி வேண்டுமென்றால் ஒரு குட்டி மரணமாவது அங்கே நிகழ வேண்டும். உங்களுக்கு மறுபிறவி வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதே சமயம் அந்த வலியும் வேதனையும் வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். மொத்த வானமும் எனக்கு வேண்டும். ஆனால் நான் என் வசதியான வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொன்னால் எப்படி? அதனால்தான் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் இருக்கும் உங்கள் அறையை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு குறியீடு, ஓர் அடையாளம். அதற்கு என்ன நடக்குமோ என்று சதா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த அறைக்கு எதுவும் நடக்காது. உங்களுக்கே ஒன்றும் நடக்கவில்லையே அந்த அறைக்கு. அப்படி என்னதான் நடந்துவிட முடியும்? இது அறையை பற்றிய கேள்வி இல்லை. பாதுகாப்பு, வசதி, சௌகரியம் இவற்றை பற்றிய கேள்வி. ஒரு கூட்டுக்குள் வாழ பழகிவிட்டீர்கள். அந்த கூடு உடைந்து விடுமோ என்ற பயம் ஏற்படும் போது நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்கிறீர்கள். அதன் பின் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு மாற்றம் தேவை. அதை உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் தொடர்ந்து ஓடுங்கள். அது உங்களை காயப்படுத்தினாலும் வலியை பொருட்படுத்தாமல் ஓடுங்கள். அந்த வலியை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஓர் அழகான உணர்வு பிறப்பதை பார்ப்பீர்கள். அவர், வளர்ச்சி நல்லது என்று நான் அறிவேன், வலி இல்லாமல் வளர்ச்சி இருக்க முடியாது என்றும் எனக்கு தெரியும். என்றாலும் என்னுள்ளே அந்த வளர்ச்சிக்கு ஓர் எதிர்ப்பு இருப்பதை உணர்கிறேன். ஓஷோ, வலி இல்லாமல் யாருமே வளர முடியாது. வலி வளர்ச்சியின் ஒரு பகுதி. நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்பினால் வலியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் வளரவில்லை என்றால் வலி இருக்காது. ஆனால் துன்பம் நிச்சயம் இருக்கும்.
வலிக்கும் துன்பத்திற்கும் அதுதான் வேறுபாடு. வலி அழகானது, ஏனென்றால் அதனுள் வளர்ச்சியின் ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது. அது வளர்ச்சியின் வழியில் தென்படும் முக்கியமான மைல்கல். துன்பம் வலியிலிருந்து வேறுபட்டது. துன்பம் அசிங்கமானது. அது தரிசு நிலம், சக்தியற்றது. அதிலிருந்து எதுவும் தோன்றாது. ஒருவன் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் எந்த பயனும் விளையாது. எனவே உங்கள் முன் வலி, துன்பம் என்ற 2 தெரிவுகள் இருந்தால் எப்போதும் வலியையே தேர்ந்தெடுங்கள். என்ன நான் சொல்வது புரிகிறதா? அகராதியில் வலிக்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே அர்த்தத்தை போட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இந்த 2க்கும் நடுவே பிரம்மாண்டமான வேறுபாடுகள் இருக்கின்றன. வலி அழகானது. அதை துணிச்சலுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து எதுவும் விளையப் போவதில்லை. அதனால் எந்த காலத்திலும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வளர வழி தேடுங்கள். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பம் நரகமாகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வலி சொர்க்கமாகிறது. நல்லது. இப்போது நீங்கள் புன்னகை சிந்தலாம். மற்றொருவர், குழுக்கள் செயல்படும் போது நான் வெறும் பார்வையாளராக, சாட்சியாக இருக்க முயற்சி செய்யட்டுமா? ஓஷோ, வேண்டாம். சாட்சியாக இருக்காதீர்கள். சாட்சியாக இருக்க முற்பட்டால் உங்களுக்குள் பிரிவினை வந்துவிடும். ஒருமை போய்விடும். நீங்கள் ஒருமை நிலையில் இருக்கும் போதுதான் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் தொடர்ந்து சாட்சியாகவே இருந்துவிட்டால் இந்த குழுக்களுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். நீங்கள் ஒரு பாத்திரத்தை நடித்து கொண்டும் அதே சமயத்தில் அதை பார்த்து கொண்டும் இருக்க விரும்புகிறீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் அந்த குழுவில் முழுமையாக பங்கு கொள்ள முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் முழுமையாக இருங்கள். அது உங்களை ஆட்கொள்ளட்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முட்டாள்தனமாக நடந்து கொள்வீர்கள். இல்லாவிட்டால் புத்திசாலியாகவே இருப்பீர்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்யாது. முட்டாள்தனத்திலிருந்து ஒரு வகையான புத்திசாலித்தனம் பிறக்கும். அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. மனவியல் ஆய்வை பற்றி, மனதின் செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு களத்தில் இறங்குங்கள். உங்கள் குழுவில் உங்களுக்கு கொடுக்கப்படும் விதிமுறைகளை ஒரு குழந்தையைப் போல் பின்பற்றுங்கள். அப்போதுதான் நல்லது நடக்கும். உங்கள் அறிவு என்றைக்கும் இருக்கிறது. அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு குழுக்களில் ஈடுபடுங்கள். பின்னால் அதை கொண்டு வரலாம். என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள உங்கள் அறிவு உதவும். பின்னால் சிந்திக்க அறிவு உதவும். ஆனால் அது நடக்கும்போது அறிவு ஒரு தடுப்பாகவே இருக்கும். இந்த வழியில்தான் நீங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அறிவு உங்களை பயன்படுத்தி கொண்டுவிடும். முயன்றுதான் பாருங்களேன். அவர் குழுவில் இருக்கும் அனுபவம் என்னை தகர்த்து விட்டது. நான் குழுவின் தலைமை பதவி ஏற்க பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இன்று என் நம்பிக்கை என்னிடம் திரும்பி வந்து விட்டதாக உணர்கிறேன். ஓஷோ, ஆனால் நீங்கள் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தகர்த்த அனுபவம் எதனால் ஏற்பட்டது? உங்களுக்கு தகுதி இல்லை என்பதால் அல்ல. உங்களுக்கு தகுதி இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்ததால். உங்களிடம் திடீரென்று அவநம்பிக்கை எழவில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக போனதால் இது நடந்தது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் ஒரு வகை வியாதியே. அந்த வியாதிதான் இந்த குழுவால் தகர்க்கப்பட்டது. இல்லாத தகுதியை இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அகங்காரத்தின் வியாதிகள். நம்முடைய தகுதியின்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்று நீங்கள் மறுபடியும் பழைய வழிமுறைக்கு திரும்பிவிட்டீர்கள். மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிவிட்டது. இந்த நம்பிக்கையும் ஒரு நாள் தகர்த்தெறியப்படும். அந்த நம்பிக்கையை உதறித் தள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாமல் இருப்பதில் என்ன தவறு? தயக்கத்துடன் அணுகுவதில், அடுத்தவர் உதவியை கோருவதில் என்ன தவறு? செய்ய முடியாது என்ற நிலையில் இருப்பதில் என்ன தவறு? அதுதான் யதார்த்தம். ஒவ்வொருவரும் எந்த உதவியும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். நடக்கும் பிரபஞ்ச நாடகத்தில் ஒரு மனிதனின் பங்கு மிகவும் சிறியது. அதனால் எண்ணற்ற சாத்திய கூறுகள் உங்களை சூழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாத 1000 விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் வாழ்ந்ததே ஒரு பெரிய அதிசயம்தான். அதற்கு எந்த காரணமும் இல்லை. தகர்க்கப்பட்ட உணர்வு வந்ததற்கு காரணம் உங்கள் நம்பிக்கை தொலைந்து போனதுதான். அந்த நம்பிக்கையே போலியானது. அது மேலோட்டமாக லேசான பனிப்பாறையைப் போல் படர்ந்து இருக்கிறது. அது உங்களை எளிதாக ஏமாற்றிவிடும். என்றாவது ஒரு நாள் அதில் விழுந்து விடுவீர்கள். அதனால் அதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. அதற்கு கீழே ஒரு மகா சமுத்திரம் இருக்கிறது. முடிவில்லாத பாதாளம் இருக்கிறது. ஒரு மெல்லிய பனிக்கட்டி படலம் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் வரும் ஆபத்துக்களை பற்றிய விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. இது பயமில்லை. பயத்திற்கும் இந்த உணர்விற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போதும் நாம் அதீத நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தவறாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அப்படி இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி தந்திருக்கிறார்கள். மனிதன் உதவியற்ற நிலையில்தான் இருக்கிறான். வலியவனும் சரி, வலிமை இல்லாதவனும் சரி, இதில் ஒரே மாதிரியாத்தான் இருக்கிறார்கள். அவர்களிடையே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மாவீரன் நெப்போலியனோ இல்லை மகா அலெக்சாண்டரோ சாகும்போது ஒரு பிச்சைக்காரனைப் போலத்தான் உதவியற்ற நிலையில் சாகிறார்கள். அவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் பலசாலிகளாக தங்களை பாவித்துக் கொண்டார்கள், பாசாங்கு செய்தார்கள். அது ஒன்றுதான் வித்தியாசம். அந்த நம்பிக்கையை விடுங்கள். சில நாட்களுக்கு பயத்தால் நடுக்கம் ஏற்படலாம். அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அந்த மெல்லிய பனிப்படலத்தை தேடி போகாதீர்கள். உங்கள் முடியாமையுடனும் பலவீனத்துடனும் இருக்க பழகிவிட்டால் பின் பலசாலியாகி விடுவீர்கள். நான் பலவீனமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்துதான் உங்கள் பலம் பிறக்கிறது. நீங்கள் பலசாலி என்று உங்கள் மனதில் ஒரு படிமம் தோன்றிவிட்டது. யதார்த்தம் அதிலிருந்து வேறுபடும் போது உங்களுக்கு நடுக்கம் தோன்றுகிறது. வருவதை எதிர்கொண்டால் ஒப்பீடுகள் மறைகின்றன. நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். உங்களைப் போல் யாருமே இல்லை, யாருமே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பிரத்யேகமான படைப்பு. உங்களை யாரோடும் ஒப்பிட முடியாது. இந்த அனுபவமும் அழகானதே. இதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிறகு நீங்கள் உங்களை மீண்டும் திருத்தி அமைக்க வேண்டியதற்கும் இந்த குழுக்களின் வேலையே உங்களுக்குள் இருக்கும் இந்த கட்டமைப்பை போக்குவதுதான். உங்களை அழித்து உங்களை மீண்டும் உங்களாக உங்களுக்குள் இருக்கும் தன்னார்வம் மலரும் வண்ணம் மீண்டும் உருவாக்குவதுதான் இந்த குழுக்களின் வேலை. நீங்கள் பிறக்கும் முன் இருந்தது போல் இறந்தபின் இருக்கப் போவது போல் உங்களை மாற்றியமைக்கத்தான் குழுக்கள் இருக்கின்றன. இது மிகவும் மகத்தான அனுபவம். ஆனால் இதை கடாசி விட்டால் இது உங்களுக்கு உதவாது. உங்களை சுற்றி நீங்கள் போட்டிருக்கும் கட்டமைப்பு இன்னும் வலுவாக வாய்ப்பு இருக்கிறது. பழைய கட்டமைப்பு சரியில்லை. இன்னும் வலுவானதாக ஒன்றை உருவாக்குவோம் என்று நீங்கள் நினைக்கலாம். கட்டமைப்பின்றி வாழுங்கள். ஒவ்வொரு கணமாக வாழுங்கள். ஆற்றுப்போக்கு போல் வாழுங்கள். தனக்குள் கட்டமைப்புள்ள ஒரு தலைவன் எந்த குழுவுக்கும் தேவையில்லை. தன் போக்கில் செயல்படும் ஒரு தலைவரையே அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களையும் அதுபோல்
அவர்கள் போக்கில் போகவிட்டு வழிநடத்திச் செல்லும் தலைவனையே அவர்கள் விரும்புகிறார்கள். தங்களைச் சுற்றி ஒரு வாய்ப்பான சூழலை உருவாக்கும் தலைவர்களையே குழுக்கள் விரும்புகின்றன. அந்த நிலையில்தான் அவர்களும் குழந்தைகளைப் போல் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆற்றின் போக்கைப் போல் ஓரிடத்தில் நிற்காமல் பாய்ந்து கொண்டே இருப்பார்கள். நீங்களே உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி அவர்களையே ஏற்றுக்கொள்ள வைப்பீர்கள்? ஒரு தலைவன் முதலில் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மகத்தான அனுபவங்களும் நம்மை தகர்ப்பவையாகவே இருக்கின்றன. எது ஆக்க சக்தி கொண்டதாக இருக்கிறதோ அதுவே அழிக்கும் சக்தி கொண்டதாகவும் இருக்கும். குழப்பத்தின் உச்சநிலையிலிருந்துதான் விண்மீன் பிறக்கிறது. அதனால் நடந்தது குறித்து சந்தோஷப்படுங்கள், சரியா? ஓஷோவிடம் ஒரு தம்பதி வருகிறார்கள். அவர் முன் ஒன்றாக அமர்கிறார்கள். அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாள். பெண், என்னுடைய பற்றுதலும் சொந்தம் கொண்டாடுதலும் எங்களை பிரிக்கும் காரணங்களாகிவிட்டன. இப்போது அந்த ஆண் சொல்கிறான், ஆண், எனக்கு என்று ஒரு காலமும் இடமும் தேவைப்படுகிறது. அதனால்தான் நான் பிரிகிறேன். ஓஷோ, பிரிவதால் பயன் இல்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருவருக்கும் இடையே காதல் இருக்கிறது. அதை நான் உணர்கிறேன். ஆனால் அந்த காதல் இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, ஒவ்வொரு ஆணுக்கும் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். நீங்கள் ஒருவனை காதலித்தால் அந்த காதல் நிரந்தரமானது என்றால் அவனும் பதிலுக்கு உங்களை காதலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவனுடைய தனி இடத்தை ஒரு நாளும் ஆக்கிரமிக்காதீர்கள். ஒரு கால்வாசி இடமாக அவனுக்கென்று இருக்கட்டுமே. பாவம், அது கூட இல்லாமல் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. அதுதான் ஆண் மனதுக்கும் பெண் மனதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பெண் மனம் காதலாலேயே நிரம்பிவிடும். ஒரு பெண்ணின் மொத்த இருப்பும் காதலின் பிடிக்குள் எளிதாக வந்துவிடும். ஆனால் ஓர் ஆணின் மனதிற்கு பெண்ணின் காதல் தவிர வேறு குட்டி குட்டி காதல்களும் தேவைப்படும். அவனுக்கு இருக்கும் பலதரப்பட்ட காதல்களில் பெண்ணின் காதலும் ஒன்று. அதுபோக கவிதை, இசை, ஓவியம், வேட்டையாடுதல் போன்ற 1001 முட்டாள்தனமான காதல்கள் இருக்கும். ஆனால் பெண்ணிற்கு ஓர் ஆணின் மேல் இருக்கும் காதலே போதுமானது. தன் மனதிற்கு பிடித்த காதலனை கண்டுபிடித்து விட்டால் அதன் பின் ஒரு பெண் அவனை நாலா பக்கமும் சூழ்ந்து கொள்கிறாள். அவன் ஆன்மாவில் உள்ள இண்டி இடுக்கையெல்லாம் தன் காதலால் நிரப்பிவிட வேண்டும் என்று படாத பாடுபடுகிறாள். அந்த சமயத்தில் அவளுடைய காதலனுக்கு பயம் வந்துவிடும். அவன் தனக்கென்று கொஞ்சமாவது சுதந்திரம் வைத்துக் கொள்ளணும் என்று நினைப்பான். அவன் தானாக இருப்பதற்கு தனிமையை நாடுவான். அவனுடைய முக்கால்வாசி உங்களுக்கு வேண்டுமென்றால் கால் பாகத்தை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த காதல் வியாபாரம் தொடர்ந்து நடக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு நாள் மொத்தத்தையும் தொலைத்து விடுவீர்கள். ஒரு பெண்ணிற்கு காதல் தான் வாழ்க்கையே. இது அவளுடைய இயற்கை. இதை புரிந்து கொள்ள பக்குவம் வேண்டும். ஒரு பெண்ணால் முடியுமென்றால் தன் காதலனை குழந்தையாக்கி அப்படியே தன் கருப்பைக்குள் வைத்துக் கொள்வாள். அப்போதுதானே அவள் அவனை முழுவதுமாக சூழ்ந்து கொள்ள முடியும். அப்போதுதானே அவனால் அவளிடமிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு பெண்ணால் செய்ய முடியாது. ஆகையால் அவள் ஆணைச் சுற்றி ஒரு மானசீக கருப்பையை உருவாக்குகிறாள். அதுதான் இல்லம். அவன் சாதாரணமாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாலும் எங்கே தன்னை விட அந்த புத்தகம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துவிடப் போகிறதோ என்று அஞ்சுவாள் காதலி. அவன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தால் அதிலேயே மூழ்கி போய் தன்னை மறந்து விடுவானோ என்று யோசிப்பாள். எல்லாமே தன்னுடன் போட்டி போடுவதாக அவளுக்கு தோன்றும். காதலன் முழு கவனமும் தன்மேல் இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புவாள். ஆனால் இது ஓர் ஆணால் செய்ய முடியாத காரியம்.
அவனை அப்படி செய்யச் சொல்லி வற்புறுத்தினால் ஒன்று அவன் தப்பித்து ஓடிவிடுவான், இல்லாவிட்டால் தன் காதலியிடம் சரணடைந்து விடுவான். அப்படி சரணடைந்து விட்டால் அவன் உணர்ச்சி இல்லாத பிணமாகத்தான் இருப்பான். அப்படி ஓர் ஆண் பெண்ணிடம் சரணடைந்து விட்டால் அதன் பின் அவளுடைய காதலனாகவோ கணவனாகவோ அவனால் இருக்க முடியாது. அவளுடைய அடிமையாகத்தான் இருப்பான். அப்பொழுது அந்த பெண்ணிற்கு ஆணை பிடிக்காமல் போய்விடும். யாருக்குத்தான் ஓர் அடிமையை பிடிக்கும்? எந்த காலத்திலும் தன் காதலனிடம்தான் சரணடைவதையே அவள் விரும்புவாள். தன்னிடம் காதலன் சரணடைவதை ஒரு நாளும் விரும்ப மாட்டாள். இப்போதுதான் குழப்பமே ஆரம்பமாகிறது. ஒரு பெண் தன் காதலன் தனக்காகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அப்படி நடந்துவிட்டால் அவளுக்கு காதலனை பிடிக்காமல் போய்விடும். அவன் சரணடையாமல் இருப்பதே நல்லது. அவன் சுதந்திரத்தை விரும்புகிறான். தனக்கென்று ஓர் இடைவெளி, ஒரு தனி இடம் வேண்டும் என்று விரும்புகிறான். கொஞ்சம் இடம்தான். அவன் அதிகம் கேட்கவில்லை. நீங்கள் அவனுடன் இருக்க விரும்பினால் உங்கள் பற்றுதலை குறைக்க வேண்டும். எந்த நேரமும் அவனை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தால் அவன் இன்னும் விலகி போய்விடுவான். இன்னொரு முறை முயற்சி செய்து பாருங்களேன். இந்த முறை நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னிடம் வாருங்கள். நீங்களாக அதை வாதிட்டு தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். இன்னொரு முறை முயன்று பாருங்கள். திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கொஞ்சமாவது எதிர்கொள்ளுங்கள்.